சொந்தங்களே ஃபைனலாக நம்மளுக்கு லோடு செட் ஆகிடுச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு தான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஹைதராபாத்துக்கு லோடு செட் ஆகிருக்குன்னு. ஸோ லோடு ஏற்ற போகிறோம். எங்கன்னா பூச்சேத்தி போய்டு இதுக்கு வாடகை என்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ மறக்காமல் பாருங்கள். அண்ட் புதுசாக யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்காக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். In this crazy life we live, we all need someone to hold, a friend to light the way when the world starts to unfold. Through all the ups and downs, the highs and lows we share, we'll stick together, ride or die, let's show we really care. பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆகுது. ஆக்சுவலாக நம்ம லோடு ஏற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்களா, லோடு ஏற்றும் போது கொஞ்சம் வெளிச்சமாக இருந்திருக்கும். அப்போக்கே டைம் பார்த்தீங்கன்னா அப்போ 4-4:30 அந்த டைமில் ஏற்றியாச்சு. 3:30 மணிக்கெலாம் முடிஞ்சிச்சு. பில்லெல்லாம் கொடுத்துட்டாங்க 4:30 மணிக்கு. ஸோ ஏன்டா இப்போ இவ்வளோ நேரம் அப்படின்னா அட்வான்ஸ் வர லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ தான் அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்புறேன். நான் இது இருட்டாக இருக்கிறனால எனக்கு பெருசாக எடுக்க முடியாது. அந்த மார்னிங் உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்படி தானும் நைட்டு போய் எங்கேயாவது தூங்கிடுவேன். இதுதான் இருக்கிற ஃபேக்ட்டு. நான் என்ன தான் அடி புடின்னு பிடிச்சிட்டு போனாலும் கண்டிப்பாக நான் போய் எங்கேயாவது தூங்க தான் போகிறேன். ஸோ அதனால் அது இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டேன். ஆக்சுவலாக காலையிலே குளித்து நல்லா தான் இருந்தேன். மறுபடியும் இப்போ என்னாச்சு, ஒரு மாதிரி நம்மளுக்கு கசகசன்னு ஆயிடுச்சு. அதனால் மறுபடியும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன். சாப்பிட்டேன், லிமிட்டாக சாப்பிட்ணுன்னு பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்தால் ஹெவியாக சாப்பிட்டேன். அதனால் நேராக வண்டி எடுக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்துல வண்டி போட்டு தூங்குறேன். காலம்பரை எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். இதுதான் உண்மை. ஏன்னா அங்கேயும் லோடு ஆகலை ஹைதராபாத்தில். இது தெரியாமல் போகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஹைதராபாத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்றதை வெயிட் பண்ணுங்கள், சொல்கிறேன். The next day. சொந்தங்களே ஃபைனலாக நம்ம இப்போ பிடிக்குரிலா பக்கம் வந்துட்டோம். டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. என்னடா இது பெருசா அப்படின்னா, ஆக்சுவலாக நான் நேற்று கிளம்பி எப்படி வந்தாலும் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே தான் வரும். இன்றைக்கி இறக்க முடியாது. நாளைக்கு வேறு ஒரு சம்பவம் இருக்குது. நான் கிளம்பும்போதே சொன்னேன் இல்லையா, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஆக்சுவலாக 2 பிரச்சனை ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லைவில் சொன்ன மாதிரி இங்கே அந்த செஸ்ஸு காசு பிடிக்கிறாங்கன்னு, அதாவது ரோட் சேஃப்டின்னு சொல்லி பிடிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க வந்து இங்கே இந்த இடத்துல தான் எக்ஸாக்டாக இந்த ரோட்டை தான் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிற இடத்த நான் காட்டுறேன் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு அதை நான் கவர் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ 2வது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே விநாயகர் சிலை கரைக்கிறதுக்காக, ஹைதராபாத்தில் விநாயகர் சிலை கரைக்கிறதுக்காக நம்ம சின்ன வண்டிலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் மோஸ்ட்டாக பிடிக்கிறது நம்ம பிக்கப்பு தோஸ்து அந்த மாதிரி வண்டியும், ப்ளஸ் நம்மளை மாதிரி சின்ன வண்டிக்காரங்களே தான் பிடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியல, நான் லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் பெருசாக இதுலேயும் மாட்டலை. ஆனால் நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. ஸோ அவர் கொஞ்சம் கிளவராக யோசிச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வண்டியில் இருக்கிற ஃபியூஸை மட்டும் எடுத்துகிட்டு, வண்டி ஸ்டார்ட் ஆகாது, என்ன நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்க்ளட்சு படாதான் அழுத்தி டைட் பண்ணி ஒரு மாதிரி கல் மாதிரி சம்திங் ஒரு வேலை பார்த்து வச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் மெக்கானிக்கல் ஒர்க்லாம் இருக்குது. இப்போ நான் வண்டி எடுத்தாலும் எங்கேயா போய் மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டு ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி விட்டு போயிட்டாங்க. ஸோ இதே பிரச்சனை இப்போ நம்மளுக்கு வருமானது தெரியல. ஏன்னா சிலை வச்சு 8வது நாள்லேருந்து இந்த வேலையை செய்வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சிலை வைக்கிறதுலேருந்து 8வது நாள்லேருந்து சிலை எடுப்பாங்களாம். ஸோ அப்போல்லாம் வண்டி கிடைக்குமோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க லோக்கல் வண்டி முதல்ல பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் டிரான்ஸ்போர்ட்டில் கேட்டதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, அங்கே லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் வாப்பா 8வது நாளுக்கு அப்புறம் தான் எல்லா வண்டியும் பிடிப்பாங்க. நாங்கள் இருக்க லோக்கலில் இருக்கிறது சொன்னது 8வது நாளுக்கு அப்புறம் தான் எல்லா வண்டியும் பிடிப்பாங்க, அதுக்குள்ளே நீ வந்துட்டே போயிடலாம் அப்படின்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னையோட 5வது நாள் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் இன்னும் எத்தனை நாளில் பிடிப்பாங்கன்னு தெரியல. நம்ம நாளைக்கு போய் இறக்குவோமா, நாளைக்கு 6வது நாள். இப்போ இந்த வீடியோ இன்னைக்கு டெலிவரி ஆகுதுன்னு தெரில. இருந்தாலும் நான் நடுவில் சொல்கிறேன். இப்போ நான் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் எனக்கும் இன்னும் ஐடியா இல்லை. சரி 6ஆம் தேதி வந்து நான் போய் 6வது நாள் நான் போய் இறக்குவேன். எனக்கு 7வது நாள் லோடு கிடச்சிட்டா ஓகே. சப்போஸ் 7வது நாள் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் 8வது நாள் அவங்க வண்டி தேட ஆரம்பிப்பாங்க. 8வது நாள்னால் இங்கே சனிக்கிழமை வாக்கில் வரும்னு நினைக்கிறேன். போன சனி டு சனி ஞாயிற்றுக்கிழமை வரும். ஞாயிறு செவ்வாய் இந்த 2 நாள் எடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்களா. சிலையை எல்லாத்தையும் ஃபுல்லாகவே செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்றாங்களாம். சரி சிலை எடுக்கிறதானா எடுத்து போய் கரைக்கலாம் அப்படின்னா அதில் 2 பிரச்சனை இருக்குது.
ஃபஸ்ட்டு ரீச்சாக நாங்கள் ஆர்டிஓவே பிடிப்பாங்க. ஆர்டிஓ போலீஸ் வந்து வண்டியோட ஒரிஜினலாக வாங்கி வச்சுட்டு வண்டி முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வரைக்கும் ஒரிஜினல் தரமாட்டாங்க. முடிச்சுட்டுனா உடனே இல்லை, நம்ம ஏரியா மாதிரி காலையில் போய் சாயங்காலம் வருது அப்படிலாம் இங்கே இல்லை. மினிமம் 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி ஆகுமா. வண்டியில் ஏற்றிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் வைப் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் டைம் ஆகும், அவங்க கிடைக்க டைம் ஆகும். ஸோ ரிட்டர்ன் வந்து நம்ம அந்த ஸ்டேஷனை பார்த்து டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு வரதுக்கு இத்தனை நாள் ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் இன்னும் அந்த மாதிரி மாட்டல. இந்த வருஷம் மாட்டிடுவோன்ற பயத்திலே நான் போயிட்டுருக்கேன். தெரியல, இதுதான் இப்போ இருக்கிற ஃபேக்ட்டு. ஸோ இது உங்களுக்கு தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதை மாதிரி மாட்டிருக்கீங்களா, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நான் இப்போ முடிஞ்சால் அந்த ரோட் சேஃப்டின்ற ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள எடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்ப்போம். ஏன்னா நான் நிற்கக்கூடாது, நம்ம பாட்டும் போயிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். சப்போஸ் அவங்க ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி நிப்பாட்டினாங்க அப்படின்னா நான் அவங்கள காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது 2 விஷயம் தான், இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் நான் பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கலை. ஸோ எல்லாம் ஏன்னா ஆல்ரெடி காமிச்ச இடம் தான் இது உங்களுக்கு. ஸோ திருப்பி ஒரே இடத்த பார்க்க போகிறீங்க இல்லையா. ஸோ அதனால் இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அந்த டெல்லி போன கணக்கு நிறைய பேர் ஏன் போடலைன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக டெல்லி போன கணக்கில் 2-3 விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. நம்ம எஃப்சி போனப்போ எல்லாத்தையும் மாற்றி வச்சேன் இல்லையா, அதில் 2-3 விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ டீசல் பில்லு 2 மிஸ்ஸு, அண்ட் டோல்கேட் பில்லு அங்கே லோக்கலில் நான் 2 டோல்கேட் வாங்கினேன். அதோட 3 பில்லுன்னு நினைக்கிறேன். 3 பில்லு மிஸ் ஆகிடுச்சு. ஸோ போன செலவு கணக்கு எழுதி வச்சு நான் அந்த ஒரு பேப்பர் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அங்கேருந்து வந்தது இருக்குது, இங்கேருந்து போனதில்லை. ஸோ இதனால தான் அந்த கணக்கு வீடியோ போட முடியல. அதுக்கு அப்பாலஜிஸ் பண்ணுற விஷயமா என்ன பண்ண போகிறேன்னா மறுபடியும் அடுத்த மாதம் வண்டி நம்ம மறுபடியும் டயர்லாம் மாற்றி கியர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வண்டி அடுத்த தடவை லைனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ யாராவது என் கூட ட்ராவல் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அண்ட் இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, எனக்கு டபுள் டிரைவர் வேணால் எனக்கு கண்டிப்பாக ஒரு க்ளீனராக தேவைப்படுது. ஸோ க்ளீனராக வரணும்னு ஆசைப்படுறவங்க எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக என்ன டீட்டெயிலோ அதில் பேசுகிறேன். ஸோ நான் நேற்று இங்கே வந்தேன். நேற்று 5:30 மணிக்கு இங்கே வந்தேன். லாஸ்ட் வண்டி தான். ஆக்சுவலாக பாயிண்ட் வரைக்கும் வண்டி உள்ளே வந்துருச்சு, டாக் வரைக்கும். அதாவது நம்ம இது 2 கேட்டு. ஃபஸ்ட் ஒரு கேட்டில் வண்டி என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ஒரு மைதானம் இருக்கும், அதில் வண்டி விட்டுட்டு 2வது கேட்டில் தான் உள்ளே போய் என்ட்ரி போடணும். அது 2வது கேட்டில் என்ட்ரி போட்டுட்டு வண்டி உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. வந்துட்டு பாயிண்ட் பக்கம் அந்த அன்லோடிங் பாயிண்ட் இருக்கும்ல, அது பக்கம் வந்துட்டு வண்டி போட போகிறேன். இல்லை சூபே ரேப்பு அப்படின்ட்டாங்க. காலைல இறக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி என்னடா இது இறக்கிடுவாங்களே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். காலையில் வந்துட்டா காலைல 9 மணிக்கு மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை என்ட்ரி போட சொன்னாங்க. அது கேட் பாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அது அவங்க கணக்கு. அது காலைல மறுபடியும் என்ட்ரி போடணும்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நான் எல்லா டீட்டெயிலையும் கொடுத்து என்ட்ரிலாம் போட்டேன். என்ட்ரி போட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட சொன்னாங்க. எத்தனை மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு வாங்க, 10 மணிக்கு இறக்கிடுவாங்கண்ணா. சரி இறக்கிடுவாங்கன்றாங்களேன்ட்டு நானும் 10 மணிக்கு பார்த்தா வரல. 10 மணி நானே போய் கேட்டேன், வண்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே போடுங்க அப்படின்ட்டாங்க. 10:15 என்னமோ வந்தேன். எடுத்து போட்டு இது எப்படின்னா ஓப்பன் ஏரியா தான், ரொம்ப பெரிய கம்பெனிலாம் கிடையாது. ஒரே ஒரு ஷெட்டு ஓப்பன் ஏரியாவில் அப்படியே பொருள் இறக்கி வைக்கிறாங்க. நம்ம லோடிங் பாயிண்ட்டில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் இறக்கி வைக்கிறாங்க. இதில் என்னென்னா வண்டியை நிற்க வச்சுட்டு 1 மணி நேரம் நான் அவங்க பக்கத்துலேயே இருக்கிறேன். இந்த வரேன்றாங்க. திரும்பி இப்படி கூட கண்ணில் பார்க்க மாட்டேன்றாங்க. நான் அங்கே நிற்கிறோன்றது இப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்பிக்கிறாங்க. அந்த மாதிரி 1 மணி நேரம் நின்னேன். 11 மணி ஆச்சு. டீ டைம் வந்து டீ சாப்பிட்டு மறுபடியும் வந்து உட்காந்து 11-12 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இல்லை முடியாது, 2 மணிக்கு தான் உனக்கு கை வைப்போம், அதனால் கஷ்டம் அப்படின்ட்டாங்க. சரி வழி என்ன பண்ணலாம், அவங்ககிட்ட சண்டை எதுவும் போட முடியாது. என்ன பண்ண முடியும், அவங்க தான் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம என்ன சண்டை போட்டு மாஞ்சா போட்டு நான் ஆஃபீஸ்லேயே சொன்னேன். அவங்க பேசுகிறேன்னாங்க, பேசலை போல பெருசாக பேசுனாங்களான்ற கூட சரியாக தெரியல.
இப்போ தான் 2 மணி ஆச்சு, அப்பயும் வரல. நானாக போய் மறுபடியும் ஆஃபீஸ்க்கு நின்று கெஞ்சி கூத்தாரி கூட்டின்னு வந்துட்டேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நம்ம ஏற்றுற வாடகைக்கு இத்தனை நாள் நின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அது ஓன் கம் டிரைவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ஏற்றிருக்க வாடகை 21,500 ரூபா. இதுதான் வாடகை. ஸோ உங்களுக்கு இதை நான் இந்த இப்போ நான் இந்த மாதம் ஃபுல்லாக எவ்வளோ ஓட்டுறேன் அப்படின்றத நான் ஒரு கணக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கான கணக்கு எடுக்கிறேன். ஸோ அதை ப்ரூஃபோட இந்த மந்த் எண்டில் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் இந்த ஒரு வீடியோ இப்போ இந்த கணக்கு இப்போ அந்த வந்துட்டு போகிறோம் இல்லையா, இதுக்கு ஒரு கணக்கு வீடியோ நான் போட்டு விடுறேன். இது எவ்வளோ ஆயிருக்குன்னு, இந்த ஒரு 21,000க்கு மட்டும் எவ்வளோ ஆயிருக்குன்ற கணக்கு வீடியோ மட்டும் நான் போட்டு விட்றேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு 21,000க்கு நம்ம எத்தனை நாள் ஆக்கலாம், லோடு ஏற்றணும் இறக்கணும், அவ்வளோதான் அப்படியே முடிச்சோம். ஆனால் நான் முந்தா நேற்று ட்ராவலு, இன்றைக்கி இவ்வளோதான். இன்றைக்கி பொழுது போயிடுச்சு, அவ்வளோதான். அப்போ இன்றைக்கி கணக்கு முடிஞ்சு. அப்போ 3 நாள் கணக்கு வந்திருக்கா, 3 நாள் என்ன ஆகும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, லோடு ஏற்றினா கொஞ்சம் பட்டுன்னு இறக்குற மாதிரி பாருங்கள், இல்லை நல்ல ஒரு வாடகைக்கு செட் பண்ணி வாங்க. அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ நேற்று சொன்னேன் இல்லையா, அந்த ரோட் சேஃப்டி அவங்க ஆக்சுவலி நான் வந்த டைம் அவங்க இல்லை, ஆனால் அவங்க இருந்தாங்க. கண்டிப்பாக நான் காட்டுறேன். அதாவது நீங்கள் எப்படி பார்த்துருப்பீங்கன்னா, ரோட் சேஃப்டினா யார் தெரியுமா, இந்த எம்ஹெச் பக்கம்லாம் நிற்பாங்கல்ல, வண்டி வச்சுக்கிட்டு நின்று காசு வாங்குவாங்கல்ல. ஸோ அவங்க தான் இந்த பக்கமும் நிற்கிறாங்க. இங்கே ரேர் எப்போயாவது வருவாங்க, ஒரு வருஷத்துக்கு 2-3 தடவை வருவாங்க, வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இந்த முட்டு போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் அவங்க தான் இருப்பாங்கன்னு நினச்சேன், இல்லை. நான் இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, விநாயகர் சிலைக்காக வண்டி பிடிப்பாங்கன்னு. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு தான் நான் பயந்துக்கிட்டு இருக்கிறதே. நான் மோஸ்ட்டாக பயப்படுற ரீசனே அதுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரில, வண்டி பிடிப்பாங்களே அப்படின்னு 2-3 பேர் கொஞ்சம் சேரப் பண்ணியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பிடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னு தெரில. வண்டி பிடிச்சிட்டாங்கன்னா அதுவும் ஒரு வீடியோவாக போடுறேன். வண்டி பிடிக்கல ரிட்டன் கிளம்பிட்டோம் அப்படின்னா கிளம்புறது ஒரு ஷார்ட்ஸாக போட்டு உங்களுக்கு அதுக்காக மொத்த வீடியோ வந்துட்டு போனதுக்கான மொத்த கணக்கு வீடியோ நான் சேர்த்து கொடுத்துறேன். ஸோ இதான் நான் சொல்ல வந்த விஷயம். மேபி நான் போகும்போது ரோட் சேஃப்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் போகிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் வீடியோ கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன்னா பெருசாக எதுவும் கண்டென்ட் இல்லை. நம்ம மறுபடியும் லைனுக்கு போகும்போது தான் மறுபடியும் ரெகுலராக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா லோக்கல்லே தான் சுற்றுறேன் இல்லையா, திருப்பி உங்கள்கிட்ட ஒரே இடத்த எனக்கு காட்ட விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னென்ன கிடைக்குதோ நான் அப்பப்போ போடுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. ஆனால் சப்ஸ்கிரைப்னால் நிறைய பேருக்கு பேமெண்ட் காட்டுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதை போல் நிறைய விஷயம் வரும். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் எல்லாம் சேஃபாக பத்திரமா இருங்க. பாய்.